கணவன் அமைவதெல்லாம் பாகம் 3 தொடர்கிறது. பரமசிவம் தலையை தொங்க போட்டுக்கொண்டு மாதவியுடன் வெளியே வந்தார். புகைவண்டியில் ஏற்பட்ட ஒரு சிநேகிதம் எப்படியோ தடுமாறிக்கொண்டு அவன் இடத்தை கண்டுபிடித்து விட்டார். கூவம் ஆற்றி ஒட்டிய குடிசை பகுதி ஒன்றில்தான் அவன் வாசம். மிக்க மகிழ்ச்சியுடன் அவருக்கும் மாதவிக்கும் 3 நாள் தங்க இடமளித்தான். 4வது நாள் காலை குழந்தையுடன் மீண்டும் அவர் தேவி நிலையத்திற்கு வந்துவிட்டார். தன் கணவன் என்று காலை வந்து விடுவார் என்று அவருக்கு எப்படி தெரியும்? தங்கம்மாளுக்கு இதுநாள் வரை தெரியாத ஒரு ரகசியம் அது. மாதவிக்கு மட்டுமே தெரியும். அன்று காலை சிவகுரு ஜன்னல் வெளியே முன்னறியை எட்டி பார்த்தான். பரமசிவத்தின் மீதும் அவர் பக்கத்தில் நின்ற சிறுமி மீதும் அவனுக்கு இரக்கம் பொங்கி கொண்டு வந்தது. அவர்கள் பேசிய அனைத்தையும் மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தானாகவே ஒரு எண்ணம். பரமசிவம் வெளியே வந்ததும் வழிமறித்து தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். கைலாசம் ஊருக்கு திரும்ப விற்கும் நாளையும் அவன்தான் சொல்லி வைத்தான். அவனும் மாதவியைப் போல் தங்க நிழல் தேடிக்கொண்டு ஆரம்பத்திலே அங்கே வந்தவன்தான் அந்த ஒரு பரிவு. தங்கம்மாளுக்கு கணவனிடம் மிகவும் பயம். அவளது வாய் வீச்சு வேலைக்காரர்களுடன் சரி. தங்கம் என்று கைலாசம் ஒரு கூச்சல் போட்டால் அம்மா நடுநடுங்கி போவாள். பார்ப்பதற்கு அப்படி ஒரு வாட்டசாட்டமாக பயங்கரமாகவே இருக்க மாட்டார். மெலிந்த உருவம், நலிந்த வடிவம் கொண்டவர். அம்மா குதிர், ஐயா கதிர் என்று வேலைக்காரர்கள் அவள் காதில் படாமல் பேசிக்கொள்வது உண்டு. அம்மா குதிர், ஐயா கதிர். தங்கம்மாளின் அழகுக்கு அவர் ஈடில்லை. ஆனால் அறிவிலும் வியாபார நுணுக்கத்திலும் அதிகாரத்திலும் அவருக்கு ஈடு அவரேதான். அந்த வீட்டில் ஆண்மகன்தான் தலைவன். ஆரம்பத்தில் தங்கம்மாளுக்கு மாதவியை பிடிக்கவே இல்லை. வீட்டின் பாரம் என கருதி வெறுத்தாள். ஆனால் இப்போது அவள் இல்லாமல் ஒரு வினாடி கூட அவளால் சமாளிக்க முடியாது போன்ற பிரம்ம. மாதவியைப் போல் முகம் கோணாத நேரம் காலம் பற்றி கவலைப்படாம கூப்பிட்ட குரலுக்கு அழுக்காது பணிபுரியும் வேலைக்காரி. எத்தனை பணம் கொடுத்தாலும் கிடைக்க மாட்டாளே. துன்பம் நிறைந்த தன் குழந்தை பருவத்தை நினைத்து பார்த்த மாதவின் நெஞ்சை என்னவோ இறுக்கியது. கண்களில் லேசாக நீர் திரையிட்டு கொண்டது. மாதவி! மிக அருகில் ஒலித்த தங்கத்தின் குரல் வெளிப்படைய செய்யவே அவள் சட்டென்று எழுந்திருந்தாள். வெளியே புறப்பட ஆயத்தமாக இருந்த தங்கம்மாள் பின்பக்கம் வந்து எட்டி பார்த்தாள். குழாயை திருப்பி விட்டு என்ன குருட்டு யோசனை? முதல்ல குழாயை மூடு. டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுக்க சொல்லு. மலை என்று காரியத்தை கவனிச்சுட்டு கதவை சாத்திட்டு பத்திரமா இரு. சிவகுருவை டவுனுக்கு சாமானை வாங்கி வர அனுப்பியிருக்கேன். இதான் சாக்குன்னு ஊரை சுற்றிட்டு ராத்திரி தான் வருவான் சோம்பேறி. போன இடத்துல எங்களுக்கு சாப்பாடு, பகல் மீதி சாப்பாடு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு, எடுத்து போட்டுக்கோ. பல உத்தரவுகளை வீசினாள். தலையை அசைத்தாள் மாதவி. புடவைகளை அள்ளி அப்படியே படிக்க மேலே போட்டு விட்டுருக்கேன், எடுத்து மடிச்சு வை. பின்னால் வந்த பரிமளாவின் உத்தரவு. தாயை போல் அவளும் மிக அழகி. வெள்ளை பட்டு சேலையும் கழுத்தில் முத்து மாலையுமாக அவள் மினுக்கி கொண்டு புறப்பட்டிருந்தாள். அவர்கள் கிளம்பினார்கள். மாதவி கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்தாள். அவசரமாக பாத்திரங்களை துலக்கத் தொடங்கினாள். அவளையும் அறியாத அவளிடம் ஒரு குணம் தானாக வளர்ந்து விட்டிருந்தது. தன்னை ஒத்த வயதுடைய பரிமளாவுடன் தன் நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கம். மாதவி மாநிறம், பரிமளா நிறத்திலே தாயை போல நல்ல சிவப்பு. 10ஆம் வகுப்பு வரைதான் மாதவியை படிக்க அனுமதித்திருந்தாள் தங்கம்மாள். ஆனால் பரிமளா ஒரு பட்டதாரி, பிஏ பொருளாதாரம். மாதவிக்கு அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியின் நிலை. பரிமளா அவர்களின் ஒரே மகள். அத்தனை செல்வத்திற்கும் வாரிசு. எத்தனை ஏற்றத்தாழ்வுகள்! பாத்திரங்களை உள்ளே கொண்டு போய் துடைத்து அடுக்கிவிட்டு கதவை தாளிட்டு கொண்டு வந்து முன்னரையில் உட்கார்ந்தாள் மாதவி. அவளையும் அறியாது கன்னத்திலே உருண்ட கண்ணீரை துடைத்து கொண்டாள். துன்ப நினைவுகளை உதவி எறிந்துவிட்டு எண்ணங்களை வேறு திசையில் திருப்ப ஒரு கதை புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டாள். பரிமளா அருகில் இருந்த நூல் நிலையத்திலிருந்து வாரம் 4 புத்தகங்களை, பல புத்தகங்களையும் அள்ளி கொண்டு வருவாள். நாள் முழுவதும் நகத்தை கடித்து கொண்டு கதைகள் படிக்க அவளுக்கு பொழுது இருந்தது. சில சமயம் பரிதாபப்பட்டு கொண்டு மாதவிக்கு 2 புத்தகங்களை படிக்க இரவல் கொடுப்பதும் உண்டு. வீட்டு வேலைகளுக்கிடையே ஒளிந்த நேரத்தில் துண்டும் துளியுமாக மாதவி ஆவலுடன் படித்து தீர்த்து விடுவாள்.
முதல் நாள் பரிமளா கொடுத்த அந்த புத்தகம் மிகவும் சுவையாக இருந்தது. காதலன் காதலியை சந்திக்கும் கட்டத்திலே அவள் ஊன்றி போயிருந்த சமயம் மாதவி என்று தங்கம்மாள் அலறவும் இடையில் விட்டிருந்தாள். இப்போது யாரும் இல்லை. நிம்மதியாக புத்தகத்தை திறந்தாள். கதாநாயகி அவளைப் போல் ஒரு ஏழை அனாதை பெண். அவளை ஒரு பணக்கார அழகான வாலிபன் சந்திக்கிறான், காதலிக்கிறான். திடீரென்று கவலையுடன் மாதவி கடைசி பக்கத்தை புரட்டி பார்த்தாள். நல்ல வேளை, அவன் அவளை முடிவில் கல்யாணம் செய்து கொள்கிறான். அப்படி ஒரு அதிசயம் அவளது வாழ்க்கையில் நடந்துவிட்டால். வாயில் மணி கிணுகிணுத்தது. திடுக்கிட்டு எழுந்திருந்தாள். அதற்குள் நன்றாக இருட்டி விட்டிருந்தது. விளக்கை போட்டாள். பரிமளாவைப் போல் சற்றென்று பயந்து விடுகிறவல்ல. தனியே அந்த வீட்டில் பலமுறை தங்கியிருந்து பழக்கம். யாரது? அண்ணாவா? குரல் கொடுத்தாள். இல்லை தம்பி. வாயில் பதிலளித்த ஆண் குரல் தொடர்ந்து சிரிப்பது கேட்டது. விளையாட்டு வேண்டாம். கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொன்னால் என்னவா? அதட்டி கொண்டே கதவை திறந்தாள். அடேயப்பா, மாமாவின் மகள் பலே வாயாடிதான் போலிருக்கே, பயந்து விட்டேன் என்று கேலியாக சொன்னார். கேலியாக சொன்ன வாலிபனை மாதவி அதிசயமாக பார்த்தார். யார் அவன்? அவள் அவனை இதுவரை பார்த்ததே இல்லை. அவனும் அவளை ஏற இறங்க உற்று பார்த்தான். ஏனோ அவள் பிஞ்சு நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது.